பிரியமான சகோதர சகோதரிகள், வாழ்கிறவரும் இருக்கிறவரும் தேற்றுகிறவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்தி கொள்கிறேன். நண்பர்களே, இன்று மீண்டும் இந்த திருவிவிலிய தொடர் பாகம் 2 காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இனிவரும் காணொளிகள் உங்களது செயலியை வந்தடைய இந்த புது விடியலின் தாகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோடு சார்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளும்படி, பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். நண்பர்களே, திருவிவிலிய தொடர் பாகம் 1 கடவுள் 6 நாட்களில் உலகத்தை படைத்ததை ஒவ்வொரு தினமாக சுருக்கமாக பார்த்தோம். அந்த படைப்புகளில் முக்கியமான ஒரு படைப்பு வானம், விண்ணகம். இந்த விண்ணகத்தை கடவுள் 2ஆம் நாளன்று படைத்தார். இந்த விண்ணகம் முக்கியமானதாக கருதப்படுவதற்கு காரணம், விண்ணகத்தை பற்றி பல இடங்களில் திருவிவிலியத்தில் அதன் மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனிடம் எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதை மத்தேயு 6:9 சொல்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று விண்ணப்பம் செய்ய சொல்கிறார். இதிலிருந்து விண்ணகம் இறைவனின் இருப்பிடம் என அறியலாம். இப்படி இருக்கும் விண்ணில் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இன்னும் பல கோள்கள், இதுவரை கண்டுபிடிக்க முடியாத, கண்ணிற்கு எட்டாத, நினைத்து கூட பார்க்க முடியாத தொலைவில் விண்ணகத்திலே என்னென்ன விசேஷ படைப்புகள் இருக்கலாம் என கருதப்படுகிறது. மனிதன் இதுவரை சந்திரனில் தரையிறங்கியுள்ளான். மேலும் செவ்வாயில் விண்கலம் தரையிறக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, பூமியில் மனிதர்கள் ஒரு பொருளை உருவாக்குவதற்கான மூலப்பொருட்கள் பூமியிலே உள்ளது. அவற்றை கொண்டுதான் மனிதன் அனைத்தும் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் அவருடைய நாவினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையின் வலிமையாலே அனைத்தையும் உருவாக்கினார். நினைத்து பாருங்கள், இறை வார்த்தைக்கு எத்தனை வல்லமை உள்ளதென. அப்படி வார்த்தையாலே படைக்கப்பட்டதுதான் இந்த வானம், பூமி, காற்று, கடல், உயிரினங்கள், மனிதர்கள் அனைத்தும். அவைகளுள் விசேஷமான ஒரு படைப்பு வானம், விண்ணகம். இந்த விண்ணகம் பற்றி ஒரு சில இறைவார்த்தைகளோடு இந்த பதிவில் பார்ப்போம். திருவிவிலியம் ஏசாயா 66:1 மற்றும் 2வது இறைவார்த்தை ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இதுவே விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை, இவை அனைத்தையும் என் கைகள் உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார். எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்கிறார் ஆண்டவர். நண்பர்களே, இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன், விண்ணிலும் மண்ணகத்திலும் நிறைந்து உள்ளார், மேலும் எளியவரை கண்ணோக்குகிறவர் என்பதையும் உணர முடிகிறது. நண்பர்களே, நமது விசுவாசம் மண்ணக மனித வாழ்வின் வழியாக இறைவனோடு விண்ணகம் வாசம் கொள்ள வேண்டும் என்பதே. அதற்காக இறையச்சம், இறைவனை நம்பும் போதுதான் நாம் வெற்றியடைய முடியும். கீழே மண்ணகத்திலும் சரி, மேலே விண்ணகத்திலும் சரி, ஆண்டவர் ஒருவரே கடவுள். இதை இணைச்சட்டம் 4:39வது இறைவார்த்தை இறைவன் மோசே வாயிலாக கானானடை முன் இஸ்ரேல் மக்களுக்காக கூறும் உரையில், மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் என்கிறார். நண்பர்களே, விண்ணகத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு உண்டு என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் மறக்காமல் உள்ளத்தில் நிலையாக இருத்தும்படி கூறுகிறது. நண்பர்களே, நமது ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் விண்ணிலிருந்து பார்வையிடுகிறார். நாம் செய்யும் ஜபங்கள், விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் விண்ணிலிருந்தே செவிசாய்க்கிறார். எனவே விண்ணகம் இறைவனின் உறைவிடமாகவே திகழ்கிறது. ஒவ்வொருவரது உள்ளங்களையும் விண்ணிலிருந்தே அவர் கண்காணிக்கிறார், அறிகிறார். இறைவனுக்கு நமது செயல்களோ,
நமது வாழ்வோ தொலைவாக இல்லை. இதே 1 அரசர் 8வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது: உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் செவி சாய்த்து மன்னிப்பீராக. நண்பர்களே, 2 குறிப்பேடு 2வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது: விண்ணகம் மண்ணகம் அனைத்தையும் படைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக என்று சாலமோன் அரசர் பெற்ற விவேகம், அறிவாற்றல் பற்றி எடுத்துரைக்கிறது. எனவே நாம் விவேகம், அறிவு, ஆற்றல் பெற சாலமோன் அரசரை போல ஞானம் பெற விண்ணக தந்தையை தினமும் வாழ்த்த வேண்டும். நண்பர்களே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என கூப்பிட்டு விண்ணப்பம் செய்ய வேண்டும். யூதித்து 9:12. என் மூதையரின் கடவுளே, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செவிசாயும் என்று கூறப்பட்டுள்ளது. நமது ஜெபத்திலும் கூட விண்ணகத்தை அறிக்கையிடுவது இறைவனுக்கு விருப்பமான ஒன்றாகவே இருக்கிறது. ஏழை எளிய உள்ளம் கொண்டு வாழ்வோம் திருவிவிலியம் நமக்கு கூறுகிறது. மத்தேயு 5:3. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணகம் அவர்களுக்குரியது. தொடர்ந்து மத்தேயு 5:10. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணரசை, இறையரசை அடைய ஏழை உள்ளம் நீதியின் வழியில் துன்பம் அனுபவிக்கிறவர் நிச்சயமாக இறையரசின் மகிமையை கண்டு மகிழ்ச்சியான வாழ்வை அடைய முடியும். மார்க்கு 11:26. அப்போது விண்ணக தந்தை உங்களது குற்றங்களை மன்னிப்பார். விண்ணகம் தூதர்களின் வாசம் செய்யும் இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறை தூதர்கள் இறைவனை விண்ணகத்தில் புகழ்கிறார்கள். இதையே லூக்கா 2:13 சொல்கிறது. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரிடம் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக என்று கூறப்பட்டுள்ளது. நண்பர்களே, புனித யோவான் 6:51. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று உயிரளிக்க வல்ல இறைவார்த்தையை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறைமகனாக நம்மை மீட்க வந்ததையும் சுட்டி காட்டுகிறது. நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம் பாவத்தை போக்கி நம்மை மீட்டு விடுதலை வாழ்வை தருவதற்காக மண்ணகத்திற்கு இறைமகனாக வந்ததை அறிந்திருக்கிறோம். அவர் நமக்காக பாடுகளேற்று மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தார். பின்பு 40 நாட்களுக்கு பிறகு விண்ணேற்றமடைந்ததை மார்க்கு 16:19 இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் என்று கூறுகிறது. இவ்வாறு மேற்கண்ட பல இறைவார்த்தைகள் விண்ணகத்தின் ஆண்டவர் நீதியின் அரசராக இருப்பதையும் அங்கிருந்து நாம் ஒவ்வொருவரையும் கண் காணிப்பதை பற்றியும் இறைவனோடு தூதர்கள் இருப்பதையும் அவர்கள் இறைவனை துதித்து கொண்டே இருப்பதையும் விண்ணகத்தின் மகிமையையும் இயேசு கிறிஸ்து விண்ணின்று மண்ணக மானிடரை மீட்க வந்ததும் அவர் நமக்கு விடுதலை வாழ்வை தந்து விண்ணேற்றமடைந்ததையும் இறுதி விண்ணக நியாய தீர்ப்பு நமது கிரிகைகளின்படி நடக்க இருப்பதையும் பற்றி அழகாக விண்ணகத்தை பற்றி திருவிவிலியம் எடுத்து கூறுகிறது. நண்பர்களே, இறை படைப்புகளில் மிகவும் முக்கியமான படைப்பாக விண்ணகம் அமைந்துள்ளது. நமது வாழ்வின் முகவரி நமது அன்பு விண்ணக தந்தையை போற்றுவோம். விண்ணகத்தின் இறை வார்த்தைகளை நம்மோடு அவர் பேசினதற்காக ஆராதிப்போம். அவர் ஒருவருக்கே நன்றி செலுத்துவோம். நண்பர்களே, இறை படைப்பாகிய விண்ணகம் இடம்பெற்ற இறை வார்த்தைகளை பார்த்தோம். விண்ணகம் இறைவனின் இல்லம் என்பதை அறிந்தோம். தொடர்ந்து இறை படைப்புகளின் மேன்மைகளை திருவிவிலிய தொடரின் 3ஆம் பாகத்தில் பார்க்கலாம்.
அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து அவர் உங்களை வழிநடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். அவரது அருளும் அன்பும் உங்களோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நன்றி.